ஓம் நமச்சிவாய. அதாவது எல்லாமே வந்துட்டு நம்ம சில இடங்களில் வந்து சில சிவன்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்ம காம்பார்பட்டியில் தான் 1008 சிவன் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து தான் மும்மூர்த்தியுடைய ஸ்தலமும் இங்கே தான் உருவாயிருக்கு. அதாவது பிரம்மா, சிவன், விஷ்ணு, அதாவது பள்ளிகொண்ட பெருமாள், அவங்கெல்லாம் இங்கே எல்லாமே இருக்காங்க. நீங்கள் வந்து அதாவது காசியில் பார்க்குற அந்த பஞ்சமுக லிங்கம் வந்து நம்ம வந்து இங்கே நம்ம காம்பார்பட்டிலையும் நம்ம பார்க்கலாம். அதாவது காசியில் தான் மட்டும்தான் பஞ்சமுக லிங்கம் இருக்குது, அந்த இது பார்க்கலாம். அதே மாதிரி மேலே இருக்கிற சிவன் வந்து சரசரலிங்கம்னு சொல்லுவாங்க. அந்த சரசரலிங்கம் அப்படிங்கிறது ஒரே சிவலிங்கத்தில் வந்து 1008 சிவலிங்கமும் நமக்கு பிரதர்ஷனம் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லா பக்தர்களும் உங்களுடைய வேண்டுதல் என்னெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை எல்லாமே இங்கே வேண்டுதல் பண்ணிவிட்டு மனதார சிவனை நினச்சி நீங்கள் வேண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை கண்டிப்பாக அவர் ஐயா வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய சிவலிங்கமும் ஒவ்வொருடைய பக்தர்களுடைய வேண்டுதல் தான். அதாவது மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், இது வடநாட்டில் நிறைய பேர் வந்து இங்கே வந்து சிவலிங்கம் பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிவலிங்கமும் ஒவ்வொருடைய பக்தர்களுடைய வேண்டுதல் தான். அதனால் நீங்களும் வாங்க, உங்களுடைய வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறும். கண்டிப்பாக காம்பாரவட்டி வந்தீங்கனாலே உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீரும். முன்ஜென்ம பாவ வினை எல்லாமே அனைத்தும் தீரும். ஓம் நமச்சிவாய.